ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கு அவங்க அப்பா அம்மா மேலே இப்போ கூட நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மா ஆடி போய் தான் நிற்கிறாங்க. எல்லோரும் எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு நிலா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னங்க இவன் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் கூட நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்றாங்க. நிலாவுக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு நிலாவை திரும்பவும் சோழன்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சோம்ல, விவாகரத்து ஆனதுக்கப்புறமா அதை அவள் தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது. அதான் அப்படியெல்லாம் பேசுகிறா, விடு அப்படின்ற என்னம்மாம்மா எப்படி இதெல்லாம் இப்படியே விட்டுற முடியும் அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும் மதி, விடுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா இப்படி நடந்து போச்சே, நம்ம பெத்த பொண்ணே நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்ற ஒரு அவமானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் எதுவுமே பேச முடியல. தாசும் கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நிலா வெளியில் வந்ததுக்கப்புறமா போலாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு சென்னைக்கு கிளம்பிடுறாங்க. விடிஞ்சு பார்த்தா வீட்டில் இருக்காங்க. சோழன் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாரு. எல்லாருமே வீட்டில் இறங்கி வீடு போட்டபடியே கிடக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சேரன் வழக்கம் போல் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கவும், அப்போ நிலா ஆனால் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்றாங்க. என்னம்மா என்ன வேணும் நிலா, ஏதாச்சும் வேணுமாப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன்னு அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்காங்க. அங்கிள் நீங்களும் உள்ள வாங்க அப்படின்றாங்க. இப்போ எதுக்குமா நீ எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்ருக்கான்னு நடேசன் சொல்கிறாரு. இல்லை நான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு இங்கேயே நல்லாவே தெரியுமா அங்கிள், ஆனால் நீங்கள் எல்லோரும் சொன்னதுனால தான் நான் அங்கே வந்தேன். அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, உங்கள் எல்லோரும் எப்படி நடத்துகிறாங்கன்றத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். போயும் ஸ்டோர் ரூமில் உங்களை தங்க வச்சாங்களே, அது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அங்கே பேசி புரிய வச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க முன்னாடி சண்டை போடக்கூட என்னால் முடியல. உங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாகவே நிற்கல அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க. அண்ணே சாரிண்ணே, பல்லவா பாண்டி உங்களை எல்லாரையும் தான் அப்படின்னவும், நிலா என்னென்ன நீ எங்களுக்காக நீ நிற்கலையா, உங்கள் அப்பா எங்களை பற்றி அந்த அளவுக்கு பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட நீ அது உண்மைன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே பொய்ன்னு அப்படியே நிரூபிச்சியே. நாங்கள் எல்லோரும் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டோன்னு சொன்னியே, அது ஒன்று போதாதா நிலா, நாங்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டுட்டோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சோழன் சொல்லிட்டுருக்காரு. சோழன் மட்டும் கிடையாது, எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. நீ எதுக்குப்பா நிலா தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்கிற, இப்படியெல்லாம் நீ பேசிகிட்ருக்க, விடுப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே, எங்கள் அப்பா அம்மா அப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்புண்ணே, அவங்க அப்படி செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்றாங்க. விடுப்பா நிலா, ஒரு நாள் தானே, உங்கள் ஃபங்க்ஷன் நல்லபடியே நடந்துச்சுல, அதுவே போதும் அப்படின்றாங்க. ஆமாம் நீ விடுங்க அண்ணி அப்படின்றாங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் செய்கிறதுனால தான் உங்கள் எல்லோரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பெருந்தன்மையாக போகிறீங்க எல்லாருமே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலியில். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வானதி வராங்க. பாண்டி அப்படின்னவும், வா வானதி அப்படின்றாங்க. எப்படி இருக்க பாண்டி அப்படின்னு. என்ன பார்த்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்கன்னு அப்படின்றாங்க. பாப்பா வானதி உட்கார டீ குடிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் மாமா அப்படின்னு கார்த்திகா வராங்க. கார்த்திகா வந்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளவா கார்த்திகான்னு சேரன்னு உள்ளே கூப்பிட்றாரு. எல்லாருமே உள்ளே வராங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. நேற்று தானே ஃபங்க்ஷனில் பார்த்தோம், எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் வீட்டில் பலகாரம் செஞ்சோம், உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு எடுத்துகிட்டு வந்தேன் மாமா அப்படின்றாங்க. அப்படியா கார்த்திகா, சரி வா அப்படின்றாங்க. ஆமாம் நீ என்ன ஆள் மொத்தமாக இங்கேயே செட்டில் ஆகிடுவ போல இருக்குது, உன் புருஷன் வீட்டுக்கு திரும்ப போகிறது ஐடியாவே இல்லையா, உன் புருஷன் அங்கே உன்னை விட்டுட்டு தனியாக எப்படி இருப்பார் அப்படின்றாங்க. அவர் எங்கே என் கூட இருக்கார், நான் அவரை விட்டுட்டு தனியாக இருக்கிறதுக்கு, அவர் பிஸ்னஸ் வேலைன்னு சொல்லிட்டு அவர் துபாயில இருக்கார், நான் தனியாக தானே இருந்தேன் அப்படின்றாங்க. ஓ ஆமாம் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே கார்த்திகா அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே, கார்த்திகா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா, உன் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையான திரும்பவும் சரின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்றாங்க. அத்தையும் ஒரு மாதிரியாக இருந்தாங்க, நீயும் ஒரு மாதிரியாக இருக்க, வந்ததுலேருந்து இங்கேயே இருக்கியப்பா அப்படின்றாங்க. ஏமாம்மா அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் நிம்மதியாக கூட இருக்கக்கூடாதா, உடம்பு சரியில்லைன்னு வந்தேன் மாமா, அதான் அப்படி இருக்க, கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறேனே அப்படின்னவும், அட என்ன பண்ணி அப்படியெல்லாம் நான் தப்பான இடத்துல எதுவும் கேட்கல அப்படின்றாங்க. ஒரு அக்கறையில் தான் அப்படின்னு என்னமோ புரியுது மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க.
இன்னொரு சைடு நிலாக்கா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனை உங்களுடைய அப்பா அம்மா நல்லபடியாக பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மண்டபத்தில் எல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே கிரேட் தான். நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. அதனால என்ன வானதி, உங்களுக்கோ இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்திடலாமா அப்படின்றாங்க. உண்மையிலே வாக்கா அப்படின்னுவோம். ஆமாம், உங்களுக்கும் பாண்டிக்கும் கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக ரிசப்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வானதிக்கு வெக்கமாக வருது. பொண்ணுக்கு வைக்கத்தை பார்த்தியா அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் சேரண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணிச்சு இதே மாதிரி ரிசப்ஷன் வச்சிடும். ஏன் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்குமே இதே மாதிரி ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க வானதியும் கூட. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கோபமாக நடந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் அப்பா அம்மா அப்படின்னு கூட நினைக்காம இவங்க எல்லாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. சூப்பராக இருந்துச்சுக்கா அப்படின்றாங்க. நீங்கள் மட்டும் என்ன வானதி, எப்பயுமே அதே மாதிரி தானே இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா விட பாண்டி நாங்கள் எல்லாரும் தானே முக்கியம் நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்களும் நானும் அப்போ ஒன்று தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகா சரி நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குமா அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா போய் கேட்குறாங்க. என்னடி நீ இங்கே எத்தனை நாள் ஆகுது, உன்னை ஏன் என்னன்னு யாருமே கண்டுக்க கூட மாட்டேன்றாங்க. சின்னதாக ஒரு விஷயத்துக்கு இப்படி ஆடி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் நீ ஐமே இல்லை. அவர் போய் வருஷக்கணக்கில் துபாயில் உட்காந்துக்கிட்டா எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இங்கே வந்துட்டு போகிறாரு. அதுக்குள்ளேயே உனக்கு குழந்தை உண்டாகலை, குழந்தை பொறுக்கணும், கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொன்னால் என்னடி அர்த்தம்? இதில் மெடிக்கல் டெஸ்ட்டு அது இதுன்னு எடுக்க சொல்லி இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களாம் நல்லா இருப்பாங்களா? பாவிங்க அப்படின்னு கோவப்படவும், விடுமா, யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். குழந்தை தங்காததுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும்? நாமளும் ஒன்றும் சும்மா இல்லையே. அவங்க சொன்ன மாதிரி எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லதாக இருக்குன்னு டாக்டரும் சொல்கிறாங்க. விடுமா, அந்த பிரச்சனை இல்லைன்னு கார்த்திகாவும் சொல்லுவோம். புரியுதுடி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் மாப்பிள்ளைக்கு குறைய இருக்கலாம்ல, அதை சொன்னதுக்கு உன்னை வீட்டை வெளியே அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதை அவர் யோசிச்சு பார்க்குறாருல. அவங்களுக்கு டெஸ்ட் கூட பண்ணாமல் எந்த குறையும் இல்லைன்ற மாதிரி அவர் நல்லா தான் இருக்காருன்னு வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்த உடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா என்னடி அர்த்தம்? எத்தனையோ பேருக்கு 4-5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போது கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆகுது, கிட்டத்தட்ட கம்மியாக கூட ஆகலாம். அதுக்கு கூட அது வரைக்கும் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியாதா? ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் குழந்தை பெற்றுக்க முடியாதா? என்னமோ அப்படி பேச அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தை பற்றி பேசாத, விடுமா அப்படின்றாங்க. இல்லை கார்த்திகா, நீ எதுவும் இன்னும் நிறைய விஷயத்த எங்கிட்ட மறைக்கிற போல இருக்குது. அதுக்காக மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னுமோ. வேறு எதுவும் இல்லைம்மா, வேறு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலன்ற காரணத்தை வச்சு அவங்க மேலே சந்தேகப்பட்டு வீட்டை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸும் கூட எடுத்து பார்த்தாச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அது யாருமே ஏற்றுக்கவும் மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளை நல்லா இருக்கிற மாதிரி என் பிள்ளையே குறை சொல்கிறியா அப்படின்னு வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி சொல்ல யாருக்கிட்டையுமே தைரியம் இல்லாமல் கார்த்திகாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டுருக்காங்க. அதுக்காக தான் கோயிலாக கார்த்திகா போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா. ஸோ இப்போ இங்கே இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, இன்னுமே தெரியாமல் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் சோழன் வேலைக்கு போகிறது, நிலா கிட்ட சம்பாதிச்சிட்டு கொடுக்குறது, இந்த மாதிரியே ரொட்டீனாக போயிட்டுருக்காங்க. நடேசன் கூட நிலா கிட்ட தான் பார்த்துக்கணுன்னு கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்தை அடுத்தடுத்து மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. நடேசன் நிலா சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு இப்போ கூட ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருக்காரு. ஏமா மருமகளே, நீ என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினேன், இந்த அங்கிளை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நான் எதுவுமே உனக்கு பெருசாக செய்யலையேம்மா. அப்போ எப்படிம்மா என் பிள்ளைங்க கூட ஒரு விதத்தில் என்கிட்ட கோவப்பட்டு பேசுவானுங்க, ஆனால் நீ அப்படி இல்லையம்மா, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு எனக்காகவே இருக்கியம்மா அப்படின்னுவோம். என்ன அங்கிள் இது, நீங்கள் எனக்கு ஒரு மாமனார் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு அப்பா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேசனுமே. நீ இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யுமா, உனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாகவே இருப்போம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே தாஸ் அவருடைய அப்பா எல்லாருமே ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. மனோகர் இந்த தடவையாச்சு எப்படியாச்சு நிலாவை ரிசப்ஷன் நடத்தி எல்லாரையும் ஏமாற்றி நிலாவை இங்கே இருக்க வச்சு பொறுமையாக மொல்ல அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு திரும்பவும் நாமளே பிரிய வச்சிடலாம், நிலாவே சோழனை வேண்டான்ற அளவுக்கு வெறுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நிலாவை பிரிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே கூட்டிகிட்டு வரணும் நிலாவைன்னு அவங்க விஷயம்
நிலாவுக்கு வந்து தெரிஞ்சதுனால அவங்க பிளான் பண்ண விஷயம் அவங்க நிலா உஷாராயிட்டாங்க. இப்போவும் வந்து நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சிக்காத அளவுக்கு நிலா ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இங்கே இருக்க முடியாதுன்னு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஒரு செகண்ட் கூட இல்லாமல் கிளம்பிட்டாங்க. இதனால் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வருத்தப்படுறாங்க தான். அவங்க பொண்ணு கூட இருக்கணும், தான் பொண்ணு இப்படி மாறிட்டாளேன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு எப்பயுமே நிலாவை அவங்க கூடவே பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது நிலாவுக்கு பிடிச்சவங்களா தானே இருக்கணும். நிலாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை பெற்றவங்களாம் அவங்க ஏன் செய்யணும்? பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம்னு அவங்க நினச்சிருக்கணும். அதை நினைக்காததுனால தான் நிலாவுக்கு அவங்க மேலே அவ்வளோ கோபம். இந்த தடவையும் இவங்க நினச்சதை நடக்காமல் போயிடுச்சு. அதனால தான் எல்லாருமே வருத்தத்தோடையே உட்காந்துட்ருக்காங்க. நைட்டு தூங்கும்போது நிலா நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்ருக்கவும் சோழன் கேட்குறாரு, என்னாச்சு நிலா, ஏன் நீ தூங்கலையா அப்படின்னு. இல்லை சோழன், நடந்த எதையுமே இன்னும் என்னால் மறக்க முடியல. எவ்வளோ விஷயங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து போச்சு. அவ்வளோ தூரம் நான் சொன்னேன் வேண்டான்னு, யாருமே கேட்கல. எல்லாருமே அங்கே போய் நிறைய அசிங்கப்பட்டிருக்காங்க போல இருக்குது. யாருமே வாய் விட்டு கூட வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரொம்ப பெருமையாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாலாம் என்ன நினச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னை அங்கேயே இருக்க வைக்கணும், உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்க வச்சு என்னை அங்கேயே இருக்க வச்சிடணும், அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும்னு எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. என் அம்மா என் மூஞ்சிக்கு நேராகவே என்கிட்டயே எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா சோழன்? அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்? என்னுடைய அப்பா அம்மா தானே சோழன் இவங்க. ஏன் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிறாங்க? நீங்கள் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட பெற்றவங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கலையே சோழன் அப்படின்னு நிலா வருத்தப்படவும், விடு நிலா, எதுக்காக கவலைப்படுற? அதான் உனக்காக நான், அண்ணன், அவர், அதோ பாண்டி, பல்லவன் எல்லாருமே இருக்காங்கல்ல. உனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னுல, நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. எப்படியோ சோழன், நான் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கண்ணில் பட்டு நான் ஆசைப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்கேன். இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னு அதை நினச்சி நிலா கொஞ்சம் வருத்தமும் பட்டு சோழன் மேலே சாஞ்சிக்கிட்டு சோழனும் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சோழன், அந்த வீட்டில் மற்றவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்தின மாதிரி உங்களையும் ஏதாச்சும் அசிங்கப்படுத்தினாங்களா அப்படின்னு. இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதானே. அப்படியே அவங்க என்னை அசிங்கப்படுத்தினாலையும் அண்ணனுக்கு நான் பதிலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல நிலா, விடு அப்படின்றாங்க. எதுவும் அப்பா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால தான் உன்னை சமாதானப்படுத்தி நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம். வேறு எதுவுமே கிடையாது, விடு அப்படின்றாங்க. சரி சோழன் அப்படின்னு நிலா தோளில் சாஞ்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. மறுநாள் காலையில் வந்து இங்கே கார்த்திகாவுடைய வீட்டில் அவங்களுடைய மாமாவும் அதாவது அவங்களுடைய அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அவருடைய மாமா வந்து கார்த்திகாவுடைய வாழ்க்கையை சரி பண்ணதாக வந்து அவங்களுடைய வீட்டில் பேச போனாங்க. அவங்க எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல. உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க முடிஞ்சால் அனுப்பி விடுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது, உங்கள் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று தர துப்பு இல்லை. பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் பையனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எங்கள் வீட்டோடைய வாரிசு வரணும், எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் தரித்திரத்தை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், இதை வந்து அவர் சொன்னதுனால தான் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ எதுக்குமா கவலைப்படுறா? எனக்கு என்ன ஏதாச்சும் குறையாக இருக்குது? எனக்கு தான் எந்த குறையுமே இல்லையா? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போகட்டும். அவருக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கும் குழந்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி குழந்தை பிறக்கலன்னு இன்னும் எத்தனை பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? நாமளும் எல்லாரும் நம்மள மாதிரி அமைதியை விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக கடவுள் இருக்க தண்டனை கொடுப்பாருன்னு அவங்களும் சொல்லிட்டு கார்த்திகாவும் அவங்க அம்மாவையும் மாமாவையும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, தாஸ் இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. மனோகரோட சேர்ந்து மனோகரும் அவரும் தான் வந்து ஆக்சுவலி வந்து பிளான் போட்டாங்க. அது எதுவுமே நடக்கலன்னு உடனே இப்போ ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இப்போது இல்லடா தாஸு, மொத்தமாக பேசாமல் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா நீங்கள் நிலாப்பா அப்படின்னு, நம்ம பொண்ணுன்னு பார்த்து தான்டா இவ்வளோ நாள் பொறுமையாக போகலாம், எப்படியாச்சும் நிலாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், நம்ம பக்கம் வந்துடுவா, ஒரு தடவை நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட அதை வச்சு நம்ம பொண்ணை நம்ம காப்பாற்றிக்கலான்னு நினச்சேன். பெத்த பாசம் கொஞ்சமாச்சு இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது. அவ்வளோ சொன்னாலையும் அந்த குடும்பத்து கூட தான் நான் போய் வாழ்வேன், அதுவும் அந்த டிரைவர் கூட தான் நான் முடிவு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம பொறுமையாக இருக்கணும்? நான் என்ன, அவளும் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக சேர்ந்து
வீட்டுக்கு சந்தோஷமாக குழந்தை பெற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னு அவளை ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவும் செஞ்சேன். இல்லைடா, எல்லாரும் ஊர் உலகத்துக்கு தெரியணும். நாளை பின்ன நம்ம அவகிட்ட பேசாமல் இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று எக்கத்தப்பா நடந்தால் சந்தேகம் நம்ம மேலே வந்துடும்ல, பழி நம்ம மேலே விழுந்துடும். இப்போது மனோகர் தான் பொண்ணை சேர்த்துக்கிட்டான், குடும்பமோட சந்தோஷமாக இருக்கா, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு பழி வந்தால் கூட நம்ம மேலே விழுகாதுல்ல. அதுக்காக தான் தாஸ் இவ்வளோத்தையும் செஞ்சேன். ஏன்னா உனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா என்ன? என்ன அவன் அவன் மூலயமா நிலாவுக்கு போகிற குழந்தையா இந்த வீட்டுக்கு பேரன் பேத்தி வாரிசு இல்லை, அது நடக்கவே கூடாது. போயிரு ஒரு டிரைவரு எனக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோவமடைய சொல்கிறாரு மனோகர். அப்பா எதுக்கும் ஒரு தடவை அப்படின்னுமோ, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை தாசே, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். நம்ம பயலுகளை வச்சு என்ன பண்ணியாச்சு, வீடு புகுந்தோ இல்லை எங்கேயாச்சும் காரில் போகும்போது ஆக்சிடெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம மேலே பழி வராத மாதிரி மொத்த குடும்பத்தையும் முடிச்சு விட்டுடு. தொல்லை ஒழிஞ்சிச்சு, தூக்கி வாரி போட்டுட்டு 2 நாள் உன் அம்மா அழுவாளா, அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். இப்போ மட்டும் நம்ம வீட்டு பொண்ணா உன் தங்கச்சியாவா இருக்கா, அவள் எனக்கு பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறா. அந்த வீட்டில் ஒருத்தையாக தான் இருக்கிறா. நம்மளே வேணான்னு தலைமொழிக்கிட்டு போனவ, நம்மளை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறவ, அப்படியே நமக்கு எதுக்கு, போனால் போகட்டும்னு மனோகர் சொல்லிட்டுருக்காரு. பெத்த பொண்ணை இந்த அளவுக்கு துணி செஞ்ச மனோகர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட நீலா கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேறாங்க. ஏதோ பிடிக்காததுனால சூழனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சா, உண்மையிலேயே பாசத்தை காட்டி ஏமாத்துற மாதிரி அவங்கள நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிட்டு அதுக்கப்புறமா அவருடைய வேலையை காட்டலான்னு இருந்திருக்கிறாரு. ஆனால் நிலா உஷாராக இருந்துட்டாங்க. இதனால் இனியும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு மனோகர் தாஸ் எல்லாரும் சேர்ந்து நிலாவோட ஃபேமிலியை மொத்தமாக கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காரு. இப்போ தான் குடும்பமாக எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடாங்க. நிலா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான்னு. அதுக்குள்ளே நிலாவுடைய ஃபேமிலிக்கு இப்படி ஒரு பேர் ஆபத்து காத்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட இல்லை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.